Exercise 2.8 fourth sumல 4 subdivision 4 ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் x power m y power n plus 1 by x power m y power n equal to 2 cos m alpha plus n beta இதை நம்ம செய்ய போகிறோம். இதில் நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே செஞ்சுருக்கோம் எக்ஸோட வேல்யூ என்ன ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு. அதை நம்ம ஒவ்வொரு சப்டிவிஷன்லையும் செய்ய வேண்டாம். ஸோ நம்ம டேரெக்டாகவே எக்ஸ் என்ன ஒய் என்னங்கிறத என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம். நான் எதுக்கும் திரும்ப காமிக்கிறேன். எக்ஸ் என்ன காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா, நம்ம ஒய் என்ன கண்டுபிடிச்சோம் காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. நான் அதை தான் திரும்ப எழுதிக்கிறேன். பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா, ஒய் ஈக்குவல் டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா எழுதியிருக்கோமா. இப்போ நம்ம ஒன்றுனா கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் பவர் எம் என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸ் பவர் எம். அப்போ என்ன போடணும் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா த ஹோல் பவர் எம் அப்படின்னு போடணும். நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என் அப்படின்னா அது டி மாய்வரோட தியரம். அது வந்து நம்ம அந்த எம் வந்து நம்ம என்ன செய்ய முடியும் நடுவில் கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் அதை அப்படியே டைரெக்டாக கொண்டு வரேன். இப்போ இந்த பவரில் இருக்கிற எம்மை நான் நடுவில் கொண்டு வரேன். அப்போ இது எப்படி வரும் பாருங்க காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா. இதில் திரும்ப எழுதி காமிச்சிடவா. இங்கே பாருங்கள் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுத முடியும் காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா அப்படின்னு எழுத முடியும். இது ஒரு டி மாய்வர் தியரம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை தான் நான் இங்கே செஞ்சுருக்கேன். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ஹோல் பவர் எம் அப்படிங்கிறத அந்த எம் வந்து என்ன செஞ்சுருக்கேன் நடுவில் கொண்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்தது பாருங்கள் ஒய். ஒய் ஈக்குவல் டு என்ன இருக்குது காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டான் இருக்குது. இப்போ ஒய் பவர் என் அப்படின்னா என்ன கொண்டு வரணும் காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா த ஹோல் பவர் என். இப்போ இதுலேயும் நம்ம டிமாவியரோட தியரத்தை என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த பவரில் இருக்கிற எண்ணை நான் நடுவில் கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்தால் என்ன வரும் காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா அப்படின்னு வரும். இந்த ரெட்டை கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ பாருங்கள் எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என் கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என். எக்ஸ் பவர் எம்மோட வேல்யூ என்னது காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா இன்ட்டு ஒய் பவர் என்னோட வேல்யூ என்னது காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா. இப்போ நீங்களே எனக்கு ஆன்சர் சொல்லியிருக்கலாம் எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் இந்த ரெண்டுமே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற தீட்டாவை நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். அப்போ இதை எப்படி கொண்டு வரலாம் பாருங்களேன் காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. யாரெல்லாம் ஆன்சர் சொன்னீங்க எம் ஆல்ஃபா ப்ளஸ் என்ன போடணும் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டுமே எப்படி இருக்குது மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது இங்கே இருக்கிற நம்ம தீட்டாவை ஆட் பண்ணணும். இதே டிவிஷனில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க சொன்னீங்களா இல்லையா மைனஸ் பண்ணணும். சரி இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ இந்த இதை நான் கண்டுபிடிக்கணும். இதை யார் சொல்கிறீங்க 1 by x பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என். இதை நான் எழுதுறதுக்கு முன்னாடியே யாரெல்லாம் ஆன்சரில் சொன்னீங்க காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது இப்போ எதா மாறிடும் மைனஸாக மாறிடும். ஏன் அப்படின்னா நம்ம இங்கே கண்டுபிடிச்சதோட ரெசிப்ரோக்கல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி கண்டுபிடிக்காமல் நம்ம டேரெக்டாக எழுதலாம். இங்கே இருக்கிற ப்ளஸ் வந்து நம்ம எதா எழுதிடலாம் மைனஸ் என்ன செஞ்சிடலாம் எழுதிடலாம். ஸோ மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா எழுதிட்டேனா. இப்போ இந்த ரெண்டுத்தையும் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. செய்வோமா. அதாவது எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என் ப்ளஸ் 1 by எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதோட வேல்யூ என்னது பாருங்கள் காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா ப்ளஸ் இதோட வேல்யூ என்ன பாருங்கள் காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா என் பீட்டா. இப்போ இந்த ரெண்டில் எது கேன்சல் ஆகும் இந்த ப்ளஸ்ஸும் மைனஸ் என்ன ஆயிரும் கேன்சல் ஆகிடும். அப்போது இங்கே ரெண்டுமே வந்து
காஸ் இருக்குது ப்ளஸில் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ண என்ன வரும்? 2 cos m ஆல்ஃபா ப்ளஸ் n பீட்டா. இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என் ப்ளஸ் 1 எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என். இதோட வேல்யூ என்ன வந்துச்சு? 2 cos m ஆல்ஃபா ப்ளஸ் n பீட்டா. இதான் நமக்கு செய்ய சொல்லியிருந்தாங்க. செஞ்சாச்சு. இந்த 4 சப்டிவிஷனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நாளைக்கு நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.